ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் 5 பார்த்தாச்சு. அடுத்த 5 திருக்குறள் பார்ப்போம். இன்னா செய்யாமை அதிகாரத்திலிருந்தே தான். அறிவினான் ஆகுவது உண்டோ பிறிதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை. பிற உயிரின் துன்பத்தை தமது துன்பம் போல் கருதாவிட்டால் தாம் பெற்றுள்ள அறிவால் எந்த பயனும் இல்லை. எனைத்தானும் எஞ்ஞானும் யார்க்கும் மனத்தானம் மானா செய்யாமை தலை. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்திலும் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. அடுத்து கொல்லாமைங்கிற அதிகாரம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அதுவே அறநூல்களில் கூறப்படும் அறங்களுள் சிறந்தது. அடுத்த அதிகாரம் பெரியாரை பிழையாமை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றாலுள் எல்லாம் தலை. ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது. அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்வதும் வழிகளில் சிறந்த வழியாகும். எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது.